உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் 15வது மாத கருத்தரங்கத்தினுடைய காலை வணக்கம். இன்றைய நம்மளுடைய நிகழ்வுகளை சிறப்பு செய்வதற்காக பள்ளிப்பாளையத்திலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய சந்திரசேகர் குருஜி ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா, இந்த ஜோதிடத்துக்குன்னு முதல்ல ஒரு சங்கம் ஆரம்பிச்ச மூத்த பெருமக்கள் அப்படின்னு ஐயாவை பாராட்டலாம். அவ்வளவு பெருமதிப்புக்குரியவர். நமக்கெல்லாம் ஐயாவுடைய இன்னைக்கு சிறப்பு வருகை கிடைச்சது நமக்கு ஒரு நல்ல குரு பார்வை. அந்த வகையில ஐயா அவர்களை சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி விழா சிறப்பு மரியாதை செய்ய இருக்கிறார்கள். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இன்றைக்கு சொற்பொழிவாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய இளம்பிள்ளை மதிப்பிற்குரிய கணேசன் ஐயா அவர்களையும், இளம்பிள்ளை மூத்த ஜோதிடர் சௌரிராஜன் ஐயா அவர்களையும், நம்முடைய சின்னசேலம் சீனிவாசன் ஐயா அவர்களையும், வேலூரினுடைய தலைமை ஆசிரியர் மணி ஐயா அவர்களையும், மருத்துவ ஜோதிடர் மதிப்பிற்குரிய பரமசிவம் ஐயா அவர்களையும், தலவாய்ப்பட்டி அருணகிரி ஐயா அவர்களையும், புத்தரவுண்டன்பாளையம் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களையும், சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா அவர்களையும், ஐயா உங்க பேருங்க கார்த்திக் ஐயா அவர்களையும், இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தின் கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய சுகர்நாடி பேராசிரியர் விஜயன் ஐயா அவர்களையும், கோமதி மகேஷ்குமார் அவர்களையும், நம்மளுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் கோவை சாமிஜி ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய மகாலிங்கம் ஐயா அவர்களையும் நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த அற்புதமான தாய் கழகத்தினுடைய தலைவர்லாம் வந்திருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஐயா அவர்களை நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக நம்ம ஆராய்ச்சியாளர் சங்கத்துல நல்ல சிறப்புரை கொடுக்குமாறு, எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தலைப்புல கொடுக்கணும்னு சொல்லி அன்போடு உங்களை வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். உட்கார்ந்து பேசலாம்ல? ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கவான் மழுவோடேந்தி தன்மதியில் கொண்டோர் மங்கிர்பதிக்கு சொன்ன மகாமொழி சோதிடத்தை இங்கு நாம் உரைப்பதற்கோர் இமையெனும் விளைவராமல் செங்கன்மால் மருகன் யானை சிவன் பதங்காப்பதாமே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஹரி ஓம். நன்றாள்க குருவாள்க குருவே துணை இதுவே சக்தி. ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று ஈசருடன் நாண மொழி பேசு முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மணபுணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருள் நீ எருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் எல்லாம் பணிந்து அண்ணன் இரும்பாலை விஜயன் அண்ணன் அவர்களையும் வாழ்த்தி
நான் இங்க வருவதற்கு காரணமாக இருந்த சந்திரகுமார் ஐயாவும் விஜயன் ஐயாவும் தான் நம்மளை நீங்க வந்தே தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை கார்ல கூப்பிட்டு வந்திருப்பேன் நான். சரி பரவாயில்ல. அதாவது இன்றைய நாள் இன்னைக்கு சந்திச்சு மக்களை எல்லாம் நம்ம நல்லா சிறப்புரையாற்றுறோம்னு சொல்லி இறைவன் எழுதியிருக்காரு. அந்த எழுத்துப்படி நாம எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்துருக்கிறோம். வாங்க. அதனால இந்த ஜோதிடங்கிறது முதல்ல ஒரு கருத்து என்னன்னா, இந்த ஜோட முதல் நூல் ஆசிரியர்கள்னு சொல்லி நமக்கு 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பாதம் தொட்டு அவங்கள பேரை சொல்லிட்டு தான் நம்ம உரையை சொல்லணுங்கிறதுனால அந்த புக்கை எடுத்து வந்திருக்கேன். அது எதுக்குன்னா ஜாதக அலங்காரம் தான். இது ஜோதிட சாஸ்திரத்தின் முதல் நூல் ஆசிரியர்கள். இந்த முதல் நூல் ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ஆதவன் பங்கையன் வேத வியாசன் பராசரனும் அத்திரி ரோமகன் வசிஷ்டன் அணிமரிசி தானும் போத பௌலகன் யவனன் ஜனனன் மனு பிருகு புகழ் சனகன் ஆங்கிரன் காசிபன் கார்க்கையனும் ஓதிய நாரதன் முதல் 9 கூடி உரை செய்த 4 லட்சத்து 50,000 நீதி பெறும் ஜோதிடத்தில் தெரிந்தெடுத்த உண்மை நிறைந்த பொருள் தனை கருத்தில் நினைந்து மிகத்தானே. இந்த 18 மகான்களுடைய முனிவருடைய ரிஷிகள்லாம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நமக்கு 4,50,000 ஸ்லோகங்களை பாடி வச்சுட்டு போனாங்க. அது இல்லாத காக்கையார் தேரையர் புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 பாடல் எழுதியிருப்பாங்க. மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். இந்த 5 லட்சம் பாடல்ல நான் தான் கொம்பன்னு யாருமே எந்த காலத்துக்கும் சொல்ல முடியாது. இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் ஆணவம் வரப்படாது, நான்கிற அகந்த வரப்படாது. இந்த ஜோதிட துறை கடல் போன்றது. இந்த கடல்கிட்ட நாம் இன்னும் பக்கத்திலே போகல. ஆனா ஜோசியர்னு போர்டு போட்டு 44 வருஷமா ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு வயசு 64 ஆயிடுச்சு. ஆனா நான் இது ஒரு பெருங்கடல். இந்த 18 மகான்களுடைய பெயர்கள்ல சூரியன், பிரம்மன், வேதவியாசர், பராசரர், அத்திரி, உரோமகன், வசிஷ்டர், மரிசி, பௌலகர், யவனர், ஜனகர், மனு, பிருகு, ஜனகர், ஆங்கிரசர், காசிபர், கார்த்தியர், நாரதன் முதலிய ஆகிய 14 பேர்களும் ஒன்று கூடி அருளி செய்த 4,50,000 என்னும் தொகை சுலோகங்களுடைய நியாயமாகிய ஜோட சாஸ்திரத்தில் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட உண்மை நிறைந்த பொருளை எனது மனத்தின் அதிகமாக சிந்தனை செய்து, இது திருக்குறள்ல முதல் குறள் கேட்டானே நம்ம சொல்லிடுவோம் என்னன்னு, அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. கடைசி குறள் கேட்டா படிச்சிருந்தா சொல்லிடுவோம், படிக்கலினா சொல்ல முடியாது. கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்கிறது 1330வது குறள். அந்த மாதிரி இந்த ஜோதிடத்துல ஒரு சாதாரண ஒரு டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சா ஊசி தான் போட முடியும், எம்எஸ் படிச்சா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எம்டி படிச்சா தான் எல்லா செக்கப்பையும் பண்ணிட்டு ஈஸியா அரும்பல் போல மாத்திரை எழுதி கொடுத்து நல்லது பண்ணிடுவார். அது பவர் கம்மியாக தான் எழுதி தருவார். அதாவது மயக்க டாக்டர் தனி, பல் டாக்டர் தனி, காது மூக்கு டாக்டர் தனி, கண் டாக்டர் தனி. இதுக்கு பல்லு கெட்டு போச்சு கண் டாக்டர் போய் சொன்னா கேட்க மாட்டாரு, கண்ணு கெட்டு போச்சு பல் டாக்டர் போனா கேட்க மாட்டாரு. அதுக்குன்னு உண்டான டாக்டர்கிட்ட போனா தான் அது உண்டான வேலைகள் நடக்கும். இப்போ அலோபதி இருக்குது, சித்தா மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, பல வகையான இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த வைத்தியம் பார்த்தா நல்லாவுங்கிறதுக்கு புலிப்பாணி மகன் 300 பாடல் எழுதிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஜாதகத்தை கையில வாங்கணும்னு அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு, காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனையை எடுத்து செப்புங்கிறார். ஒரு ஜாதகத்தை கையில வாங்கணும்னு அந்த ஜாதகத்துல குரு எங்க இருக்குதுன்னு கவனிக்க சொல்றாரு. அந்த லக்கணத்துக்கு மறையாம இருக்குதா 6-8 பன்னெண்டுல, ராசிக்கு 6-8 பன்னெண்டுல மறையாம இருக்குதா, இல்ல காலபுருஷ லக்கணம் மேசத்துக்கு 6-8 பன்னெண்டுல மறையாம இருக்குதா அப்படிங்கிறத குருவை கவனிக்க சொல்றாரு. குரு நல்லா இருந்துட்டா மீதி 8 கிரகம் எப்படி இருந்தாலும் மனசன் பொழைச்சுக்கிறான். 1-5-9 குரு இருந்ததுன்னா அவங்களெல்லாம் வெல்ல முடியாது சாமானியமா. இறைவன் அவங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரி 1-5-9 குரு இருக்கிறது. இதே குரு 6-8 12 மறையலாம். அது சில லக்கணங்களுக்கு பொருந்தும். எந்த லக்கணத்துக்கு? மிதன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி, உபயத்துக்கு 7 குடையும் பாதகாதிபதி, சரத்துக்கு 11 குடையும் பாதகாதிபதி, சிரத்துக்கு 9 குடையும் பாதகாதிபதி. இப்போ இதுல பாதகாதிபதி அப்படிங்கிறதுக்கு மிதன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு வேணா குரு 6-8 12 மறையலாம். ரிஷப லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு இந்த ரிஷப லக்கணத்துக்கெல்லாம் துலா லக்கணத்துக்கெல்லாம் குரு மறைகிறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் 8 குடையனா வந்துடுவாங்க, 6 குடையனா வந்துடுவாங்க.
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன்னா எட்டவன், எட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா ஒருத்தருக்கு மனுஷனுக்கு ஐயாவுக்கு ஒரு திடீர்னு ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் பிரச்சனை தீருமா அப்படின்னு ஜாதக கையில் கொடுத்து கேட்டாருன்னா எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க நல்ல அனுபவமா சொல்றேன். அஷ்டமாதிபதிங்கிற ஒரு கிரகம் 3, 8, 12 இருந்தால் அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கும். இதை ஜெயிக்கும். இதை நீங்க மனசுல பதிவு. இந்த மாதிரி 1000 கின்ஸ் வச்சிருக்கிறேன். ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி 1000 கின்ஸ்கள் 44 வருஷ அனுபவத்துல சொல்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதா அமையும். எதை கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற அளவுக்கு மக்கள் தயாரா இருக்கணும். நாம ஸ்டடியா இருந்து வர்றவங்களையும் ஸ்டடி பண்ணி அனுப்பணும். நாமளும் குழம்பி வர்றவனையும் குழப்பி ரொம்ப வேதனைக்கு ஆளாகக்கூடாது. தெளிவான முறையில் இருக்கணும். தெளிவான முறையில நாம் இருக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு யார் அருள் புரிவா? இறையருளும் குருவருளும் திருவருளும் குருநாதருடைய அருளும் இறையருளும் குருவருளும் திருவருளும் கண்டிப்பா நமக்கு வேணும். அது இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு அமையும். அதுக்கு அவையார் என்ன சொல்றாருன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மனம் போல திரிவரோடு இணங்க வேண்டாம். நம்மளுடைய பாதை என்ன? ரயில் தண்டவாளம். ரயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்ஜினு. அந்த தண்டவாளத்தில் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். வேற தண்டவாளம் தவறி வேற ரூட்டுக்கு போனோம்னா ஜோசியருடைய பேர் கெட்டு போயிடும். ஜோசியரை மயக்கிறதுன்னு தேவலோகத்து மங்க வர்ற மாதிரி ஜாதகம் கொடுத்து கேட்குற போதே நம்மளை மயக்குவாங்க. நாம் உஷாராக இருந்தோம்னா நம்மளுடைய பாதை சரியான ரூட்டில் இருந்ததுன்னா நாம் நல்ல நிலைக்கு போய் சேர்ந்துடலாம். கடைசி வரைக்கும் நல்ல பேரு புகழ் வாக்கு. வாக்குன்னா என்ன? 2ஆம் இடம். அண்ணா ஐயா பேசினாரு. அந்த 2ஆம் இடத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, கணவன் மனைவி பற்றி சொன்னார். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே 7ஆம் அதிபதி சரமேறுனா 2 தாரம், 7ஆம் அதிபதி உபயமேறுனா கடகலக்கணத்துக்கு சொன்னார். சனி 12 இருக்குது அப்படின்னு சண்டை பண்ணிட்டாங்க. மாமனார் மாமியால் ஒரு அரை உடை சொன்னார்னு சொல்லி சொன்னார். 7 குடைய சனி 12க்கு போனோம், உபயத்துக்கு போயிடுறாரு. அவருக்கு உபயத்தில் இருக்கிறவருக்கு, பெரும்பாலான கடகலக்கணக்காரருக்கு சனி 6, 8, 12 மறைஞ்சதுனாவே அவங்க வாழ்க்கை அடுத்தவன் கொண்டாடி வச்சுக்கிறது தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும். 7 குடைய உபயமேறிட்ட 3 தாரம், 7 குடைய சரமேறினா 2 தாரம், 7 குடைய சிரமேறினா 1 தாரம். இதெல்லாம் அணு ரீதியில் நான் என்னுடைய 44 வருஷ அனுபவத்தில் துல்லியமாக சொல்ற ஒரு கருத்து. அதிலே நாடி நூல் எழுதின சிவதாசன் ரவி ஐயா, டாக்டர் நெல்லை வசந்தன் ஐயா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நமக்கு உயிர் நாடி மாதிரி. எங்கள் சங்கத்தில் நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து சங்கம் தொடங்கி அதில் நான் முதன்மையாக இருந்து 1000 பேர்த்த ஒன்று சேர்த்தி சங்க கூட்டம் நடத்தி இத்தனை வருஷமா நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் சங்கத்திலிருந்து பிரிஞ்சது தான் தாய் சங்கத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையும் 20 பேர் 30 பேர் 50 பேர் சேர்ந்தா ஒரு சங்கம். மாசத்துல 30 நாளைக்கு 90 சங்க கூட்டம் நடக்குது. ஒரு நாளைக்கு 3 சங்க கூட்டம் நடக்குது ஒவ்வொரு ஊர்லயும். நாங்க எல்லா சங்கத்துக்கும் கண்டிப்பா போயிட முடியாது, ஏன்னா 90 சங்க கூட்டம் நடக்குது மொத்தம். அதனால இது ஏன் சொல்ல வரேன்னா, சாதகத்தை கையில வாங்கின உடனே உள்ள நுழையிறாங்கல்ல, அப்ப என்ன மணி நிமிஷம்னு கவனிக்கணும். உள்ள வர்ற போத அப்ப என்ன ஓரை ஓடுதுன்னு கவனிக்கணும். ஓரைனா இப்ப மணி என்னன்னு சொல்லுங்க சாமி, எல்லாரும் கிடையாது வச்சுக்கீங்களா? 11:40 என்ன ஓரை ஓடும்? இன்னைக்கு என்ன கிழமை? புதன். எது வித்தைக்கு அதிபதி, வித்யா காரகன் புதன். ஜோசியத்தை பத்தி தானே சிறப்பா பேசுற நேரம் இது. அதனால இந்த புதன் இந்த வித்தைக்கு அதிபதியான ஒரு இதைத்தான் நம்ம பேச முடியும். நாளைக்கு காலையில ஜாத கையில் கொடுத்தா எடுத்தானே அடிக்கணும் பாயிண்ட் அவங்களுக்கு, இதுக்கு தான் நீ வந்த அப்படிங்கிறத. அந்த ஓரைக்கு தகுந்த பலன் தான் அவங்க கேட்பாங்க. முக்குண வேலைன்னு ஒன்று இருக்குது, தாமசம் ராசசம். ஆமா, அந்த வேலையும் பார்க்கணும். கௌரியில சுகம் சோரம் லாபம் தனம் அது மாதிரி 9 கிரகத்துக்கு அதுல கொடுத்துருப்பான். அதுல எதுல வர்றாங்கன்னு கவனிக்கணும். இப்ப நீங்க ஒரு ஜாத கையில் எடுத்தோன்னே, நல்லா எழுதுவீங்க, கையில் எடுத்தோன்னே ஒருத்தர் உள்ள நுழையிறாங்கன்னா இன்னைக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம் ஓடிட்டு இருக்குது, அந்த லக்கணத்துக்கு திரிகோண லக்கணத்துல அவன் வந்திருப்பான் அவனுடைய ஜாதகம். இல்லைன்னா அதனுடைய நட்சத்திரம் வருதுன்னு அசுவனி மகம் மூலம் அதுல ஏதாவது திரிகோணம் வரும். இல்லைன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம், இது மாதிரி ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த மாதிரி எதுலையா ஒன்று ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து இப்படி நம்ம பார்த்து பலன் சொல்ற போது திசா புத்தியை மிக மிக நன்றாக கவனிக்க வேண்டும். என்ன திசை, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குங்கிற வரைக்கும் அந்தரநாதன் வரைக்கும் நம்ம எடுத்துடணும். அது ஒன்றும் இல்லை, இப்போதான் கணினி பொறி கம்ப்யூட்டர் வந்துருச்சு, சுவிட்சை அழுத்தினா எல்லாமே வந்துடுது, திசை வந்துடுது, புத்தி வந்துடுது, அந்தரம் தனியாக போட்டு விட்டுறான். அதனால அந்த புத்திநாதன்
கோச்சாரத்துல இன்னைக்கு எங்க இருக்காரு அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அது என்ன சாரத்துல போய்கிட்டு இருக்காரு, பிறக்கும் போது என்ன சாரத்துல புத்திநாதன் இருந்தா திசாநாதனுங்க இருந்தா திசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு எப்படி தூரம், 6-8 12 இருக்காங்களா, 1-5-9 திரிகோணத்தில் இருக்காங்களா, இல்ல 1-4-10 கேந்திரத்தில் இருக்காங்கிறதை கவனிக்கணும். திசா புத்திய 9 திசை 9-9-81 புத்தி, அதுல ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு அந்தரம், திசை புத்தி அந்தரம் அப்படிலாம் பிரிக்கிறான். ஏன் தசைன்னா அந்த உடம்பு, புத்தினா தசை உடம்பு நல்லா இருக்கணும், இல்லை புத்தியாவது நல்லா இருக்கணும். ரெண்டும் கெட்டதுன்னா பொழப்ப அந்தரம்னா. அதனாலதான் தசை புத்தி அந்தரமா பிரிச்சான். அதனால ஒரு ஜாதகத்தை நாம பார்க்கின்ற பொழுது இதை நன்கு கவனிக்க வேண்டும். நான் எப்படி பார்ப்பேங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஜாதக கையில் எடுத்து வந்தோடனே முதல்ல நான் கவனிக்க வேண்டியது வருஷம் மாசம் தேதி, அம்மா அப்பா பேரு, பிறந்த நேரம் டைம், இதை நோட் பண்ணுவேன். அப்படியே படிச்சுக்கிட்டே வர வர அந்த லக்கணம் கரெக்டாங்கிறத மைண்ட்ல ஏற்றிடுவேன். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தான் லக்கணம் மாறுது. இதான் அனுபவம் தானே. மேச 4-31, ரிஷபம் 5-5, மிதனம் 5-26, கடகம் 5-21, சிம்மம் 5-6, கன்னி 5-2, துலாம் 5-14, விருச்சிகம் 5-27, தனுசு 5-19, மகரம் 4-47, கும்பம் 4-19, மீனம் 4-13, இந்த ராசிமான சங்கியை போட்டு போட்டு கணக்கு எழுதி 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 ஒரு நான் 10 லாரி லோடு வரைக்கும் ஜாதகம் எழுதியிருப்பேன். இல்ல சொல்லணும்ல, ஏறி போச்சு. நீங்க எனக்கு எதை கேட்டீங்கன்னாலும் சரி, எனக்கு பேனாவுக்கும் பேப்பருக்கும் என்கிட்ட வேலை இல்லை. எந்த பேனாவுக்கும் பேப்பருக்கும் என்கிட்ட வேலை இல்லை. ராணுவ ரிசர்வ் படம் மாதிரி நாம இருக்கணும். இன்னைக்கு என்ன திதி நட்சத்திர யோகம் கரணம் என்ன லக்கணம் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் துல்லியமா இருக்கணும். நம்ம அப்படி உள்ள வர்றாங்கன்னா இதுதான் நீ வந்தீங்கன்னு அடிக்கணும், நெத்தியடியா. மறுவார்த்தை இருக்கப்படாது. வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம்னா. வாக்காதிபதிங்கிற 2 குடையவர் 2லயும் ஆட்சி பெற்றானா அந்த நெகக்கல்ல அழுக்கப்படாது. போட்ட சட்டை மடிப்பு கிடையாது. தின்ன சோறு சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வந்துருவான். மூளைக்கு தான் வேலை. 2ஆம் அதிபதி 6-8-12க்கு போகக்கூடாது. 8க்கு போனா 2ஆம் இடத்தை பார்ப்பான். அதை கவனிக்கணும் நம்ம. நீ 6-8-12 நீ அங்கதான் மெயின் சூட்சமே இருக்குது. அதனால இந்த 2 கூட 8க்கு போயிட்டா கூட 2ஆம் இடத்தை பார்ப்பார்ல 7ஆம் பார்வைய. எந்த ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது வில் பவர் அப்படின்னா. அதே மாதிரி லக்னாதிபதி சரலக்கணம் மேசம். சரம்னா மேசம், கடகம், துலாம், மகரம்லாம் சரலக்கணம். இந்த சரலக்கணங்களுக்கெல்லாம் என்ன சொல்றான்னா வெள்ளாடு பின்னாடி வந்துதான் முன்னாடி போய் முட்டுப்படி. ஏன்னா வெள்ளாடு பின்னாடி போய் தான் முன்னாடி முட்டும். அதுதான் மேசம் வெள்ளாடு. அதே மாதிரி கடகம் நண்டு கொளுத்த வங்கல் இருக்கான்னு சொல்லுவான். உள்ளேயும் போகும் வெளியே வரும், உள்ளேயும் போகும் வெளியே வரும். அது கடகம், அது சரம்தான். மேசமும் சரம்தான். துலாம் தராசு, ஒண்ணு கல்ல வைப்பான் பொருளை வைப்பான், கல்ல வைப்பான் பொருளை வைப்பான், அது தராசு, அது சரம்தான். மீன் தூங்கி பார்த்திருக்கீங்களா? நல்ல பாம்பு தூங்கி பார்த்திருக்கீங்களா? குதிரை தூங்கி பார்த்திருக்கீங்களா? இந்த 3 தூங்காத பொருள். தூங்காது. நல்ல பாம்பு அந்த 2 இதையும் அப்படியே மூக்கில் விட்டு சம்மணம் போட்டு படுத்ததுன்னா 1000 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். குதிரை தூங்காது. அதனாலதான் லட்சுமி கைகறி பெருமாளை கலைவாணிங்கிற நம்ம சரஸ்வதி தேவிக்கு குருநாதரா வச்சாங்க. சனிக்காரரா குருநாதர்னா கால பைரவர் தான் குருநாதர். அதாவது இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு காரண காரியம் இல்லாம ஒரு காரியத்தை அவங்க செய்யல யாருமே. அந்த சரலக்கணங்களுக்கெல்லாம் கடல் சுறா மீன் தான் மகரம். இந்த மகரம் கடல் கப்பலே கமுத்தும். கப்பல் எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளவு பெரிய கப்பல் அது. அதே கமுத்துற அளவுக்கு தில் எது இருக்குதுன்னா அது கடல் சுறா மீன். அதனால அந்த மீன் 24 மணி நேரம் நீஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அது விழுங்கிக்கிட்டு தின்னுக்கிட்டு எதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்க முடியும், தூங்காது. மீன் தூங்கி பார்த்துருக்குமா? கிடையவே கிடையாது. அதனாலதான் மீன் தொட்டி வீட்டில் வேடாங்கிறாங்க வாஸ்துக்கு. கொஞ்சம் தூங்காமையாவது இருந்து கொஞ்சம் பொழைச்சு ஜீவனம் பண்ணி பொழைச்சுக்க புத்தி அப்படின்னு. அதாவது இந்த சரலக்கணம் முதல் 10 டிகிரிக்குள்ள பிறந்த யோகம். மேசம், கடகம், துலாம், மகரம் எல்லாம் 10 டிகிரிக்குள்ள பிறக்கணும். சரம், சரத்துக்கு சரம் இல்ல, சரலக்கணத்தில் பிறக்கிறவங்க யாரா இருந்தாலும் 10 டிகிரிக்குள்ள பிறக்கணும்னா ஒரு பாதம்ங்கிறது 3 பாகை 20 கலை. 3 பாதம் கொண்டது 10 டிகிரி. ஆமா, முதல் திரைக்கணம். ஆமா, அதுக்கடுத்து 10ல இருந்து 20 டிகிரிக்குள்ள பிறந்தா சிறலக்கணங்களுக்கெல்லாம் யோகம். உபயலக்கணங்கள்லாம் மீனம், மிதனம், கன்னி, தனுசுக்கெல்லாம் ஆமா அந்த 20ல இருந்து 30 டிகிரிக்குள்ள பிறந்த யோகம். அதை கவனிப்பேன் நான். ஒரு ஜாத கையில் வந்தோடனே அதை கவனிப்பேன். அடுத்து என்ன பார்ப்பேன்னா, இந்த லக்கணம் இந்த டிகிரியில விழுந்துருச்சு, லக்கணாதிபதி எங்க போய் இருக்கிறாங்கிறத கவனிக்கணும். லக்கணாதிபதிக்கு என்ன சொல்றான்? நன்னும் லக்கணாதிபதியை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு
எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான், நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும், கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி வேலை செய்யானா, கை நீட்டி சம்பளம் தர மாட்டான், இவன் தான் சம்பளம் கொடுப்பான். லக்கணாதிபதி என்னைக்குமே சுபர் சாரம் ஏறி சுபர் மனை ஏறி சுபர் பார்வை பார்த்தால், அதுக்கு ஒரு விளக்கம் தரேன். ஒரு மிதுன லக்கணம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்கணத்துக்கு அதிபதி யாரு? புதன். அவர் சிம்மத்தில் இருக்காரு. சிம்மத்துல யார் காலில் இருக்காரு? கேது காலில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மக நட்சத்திரம்னா அது கேது தானே. இப்போ அசுரகுரு, தேவகுரு, ஞானகுரு, 3 குருமார்கள் இருக்காங்க இந்த 9 கிரகங்கள்ல. எப்படி? குருங்கிறது தேவேந்திர பிரகஸ்பதி குரு, அசுரர்கள்லாம் குரு சுக்கராச்சாரியார். சரி, ஞானகுரு அது கேது பகவான். அப்போ அது மிதுன லக்கணத்துக்கு லக்கணாதிபதியான புதன் சிம்மத்தில் இருந்து கும்பத்தில் குரு இருந்து அந்த புதனை குரு பார்த்ததுன்னா அவனோட வித்த விளையாடும். ஏன்னா லக்னாதிபதி சுப்பிரமணியம் ஏறிட்டாரு. சூரியன் மன தைரியஸ்தானம், 2க்கு 2ஆம் இடம் இல்ல பேச்சுக்கு. ஆமா, அது கும்பத்தில் இருக்கிற குரு பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வித்த விளையாடும்னா. அதுக்கு என்ன சொல்றான்? லக்கணாதிபதி சுப்பிரமணியம் ஏறி சுபர் பார்த்துட்டாவே அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம். பொன்னுடன் புகர்புந்தியை நோக்கிட வன்மமானதோர் ஜாதகருக்கு பாவரலால் ஏற்படும் துன்பங்கள் யாவும் பானுகண்ட பணி போல் விலகும்னா. பானுகண்ட பணி போல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே சூரியனு கண்ட பனி போல அதெல்லாம் அந்த பனியெல்லாம் இதாயிருங்கிற மாதிரி. காலையில பார்த்தோம்னா மார்கழி மாசத்துல மரமெல்லாம் நடுங்கு, தையில தரையெல்லாம் நடுங்கிற மாதிரி குளிர்காலம் தானே. அப்போ இந்த பனி இறங்குச்சுன்னா பட்டிக்காட்டுல போய் வயக்காட்டுல பார்த்தோம்னா அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா அந்த இதுல இருக்கும். அப்புறம் சூரியன் உதயம் ஆகி வர 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 அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் புதன், இந்த குரு சுக்கிரன் புதன் இந்த 3 கிரகம் ஒண்ணு சேர்ந்துட்டா பொன்னுடன், பொண்ணுன்னா யாரு? குரு. பொன்னுடன் புகர், புகர்னா சுக்கரன், புந்தி, புந்தின்னா புதன். இந்த 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா எல்லா தோசை விளையும். எப்பேற்பட்ட ஒரு பாயிண்ட் பாத்தீங்களா? எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டுமே, 6, 8, 12 கூட இருக்கட்டுமே. அதனால என்ன தப்பு? நீங்க 6, 8, 12ங்கிறத லக்கணத்துக்கு நீங்க பாக்குற போது ராசிக்கு அது திரிகோணமா வந்து வச்சுங்க, காலப்புருஷனுக்கு அது திரிகோணம் வந்து வச்சுங்க. ஒரு வழியில பார்க்க கூடாது, 3 வழியில பார்க்கணும். ஒரு வழியில பார்த்து ஏமாந்துருவோம். நல்ல கேள்விதான், கேள்வி கரெக்டான கேள்விதான், தப்பு கிடையாது. ஆமா, கேள்வி நாணம் இருந்தா தான் சரியான பதில் கிடைக்கும். ஆமா, இதான் உண்மையும் கூட. அடுத்தது 3ஆம் அதிபதிங்கிறது இப்ப நாம என்ன சொல்லுவோம்னா 10ஆம் இடம் தான் தொழிலை பார்ப்போம். டாக்டர் நெல்லை வசந்த ஐயா என்ன சொல்லுவாருன்னு எங்களுக்கு எல்லாம் 3ஆம் இடம் தான்டா தொழில் அப்படிம்பாரு. 3ஆம் இடம் வழக்குலின்னு வச்சுக்கோங்க, அவன் வலிமை இல்லாதவன்னு அர்த்தம், ஆண்மை இல்லாதவன்னு அர்த்தம். 3ஆம் இடம் தானே ஒரு போகம், 3ஆம் இடம் தானே எல்லா வீரியம் பராக்கிரமம் விளையாட்டு, வீர விளையாட்டு. 6 குடை 3 குடை ஒன்று சேர்ந்தா அடுத்த 6 குடையவன் 3 குடையவன். இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து அடுத்த சவரம் பிறக்காது, பிறந்தாலும் இருக்காது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்துருச்சுன்னா அடுத்த சவரம் பிறக்காது, பிறந்தாலும் இருக்காது. 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர் மூத்த வாரிசு இல்லை. காரணமாய் 11 குடையோர்தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவியொருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. அப்படி இருந்துட்டாலும் இவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்திரம் தான் அவனு கொல்லி வைப்பான்னு அர்த்தம். எப்படி பாடல் தெளிவா எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் 11ல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல. மண்மகன் ஆதாயம் தங்க பண்ணுவான் கல்யாணம் தான் மைத்துணன் இல்லாத வீட்டில் அப்படின்னா. மச்சனை இருக்கிற வீட்டுல மூச்சிட்டான்னு வச்சுக்க, மச்சனை மரணம் அடைஞ்சிருவான். இவன் மனைவி சொத்துடையவன், மாமனார் மாமிய சொத்துங்கிறதுக்குன்னே பிறந்தவன் 11ல செவ்வாய் இருக்கிறாள். இதெல்லாம் சாஸ்திரத்துல நூல்கள்ல எழுதியிருக்கிற உண்மையான கருத்து. ஒரு ஆளு மிராசுதாரு கோபி செட்டிப்பாளையத்துல இருந்து வந்தாரு. ஏப்பா நீ மாமனார் மாமியை சொத்து அதிகமா திங்கிறது பிறந்திருக்கிற, மச்சன் இல்லாத வீட்டுல வேணும் முடிச்சிருன்னா 450 ஏக்கரா இருக்குது எங்க மாமனாருக்கு அப்படிங்கிறான். ஒரே பிள்ளை தான். 7ஆம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, காலப்புருஷ லக்கணம் மேசத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்ன சாரத்தில் இருக்கோ அதுலதான் மனைவி அமைவா. இதுதான் சாஸ்திர சட்டம். இப்ப வந்திருக்கிற ஜாதகத்தை எல்லாத்தினுடைய ஜாதகத்தையுமே போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கம் அடுத்த மாசம் கூட்டத்தில் தரேன். அப்ப நீங்க இது உண்மையா பொய்யான்னு நினைச்சுக்கலாம். என்ன வாரிசு பிறக்கும் நட்சத்திரத்துல, என்ன குழந்தை மனைவி என்ன நட்சத்திரத்துல வருவா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல, பேர் முதற்கொண்டு சொல்லலாம். இதெல்லாமே நம்ம படிக்கணும், எழுதணும். ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவையார் சொன்ன மாதிரி எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு பாடினாரு. யாரு? அவையாரு. அவர் அந்த காலத்திலேயே என்ன பண்ணிவிட்டாரு, விநாயகப் பெருமானுக்கு
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமுவை நாளுங்கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 இருந்தா. 4 கொடுத்துட்டு 3 வாங்கிட்டாரு. அன்னைக்கே லஞ்சம் கொடுத்துட்டாரு. விநாயகப் பெருமானுக்கு லஞ்சம் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. அப்புறம் ஏன் லஞ்ச லாவணியம்லாம் இன்னைக்கு இல்லாத இந்த ஏடிஎம்கே திமுக இதெல்லாம் ஏன் இல்லாத இருக்கும்? பண்ட மாற்றம் முறை. அதனால இந்த மாதிரி சாஸ்திரங்களிலே லக்கணாதிபதிங்கிற கிரகம் நல்ல சாரம் ஏறி இருக்க வேண்டும், சுபர் மனை ஏற வேண்டும், சுபர் பார்வை இருக்க வேண்டும். இதே லக்கணாதிபதி பாவ கிரகமா இருந்து 6-8 பண்ணல போயிருந்தா அவன் குடியிருந்த ஊட தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும். அவன் வாழ்க்கையே அவனுக்கு முன்னாடி சோதனை தான். இதெல்லாம் அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன், வேண்டி ஜாதத்தை பார்த்துட்டேன். லக்கணாதிபதி என்ன அஸ்திவாரம் அதுதான். அப்பதான் பலமாடி கட்டம் கட்ட முடியும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே. அப்ப லக்கணாதிபதி சுபர்மனை ஏறி சுபர் பார்வை பெற்று சுபரோட சேர்ந்து இருக்கணும். இப்ப ராசி கட்டத்தில் உச்சம் அடைஞ்சு அம்ச கட்டத்துல போய் நீச்சம் அடைஞ்சிடக்கூடாது. அதை கவனிக்கணும். மேசத்துல சூரியன் உச்சம்தான், ஆனா 10 டிகிரி தான் உச்சம். 20 டிகிரி 20 நாளைக்கு மறுக்க 10ஆம் தேதிக்கு மேல போறதெல்லாம் உச்ச வீட்டுல தான் இருக்காருன்னு சொல்லணும். அதே பரணி 3ல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அம்சத்துல போய் நீச்சமாயிருவாரு. அவராக மாட்டாரா? அதே துலாவுல சனி உச்சம்தான், ஆனா சனி அங்க மேசத்துக்கு போனாருன்னு வச்சுக்கோங்க, அம்சத்துல விசாகம் 1ல் இருந்தாருன்னா மேசத்துக்கு போயிருவாரு, அம்சத்துல அங்க போய் நீச்சமாயிருவாரு. அதே மாதிரி ரிஷபத்துல சந்திரன் உச்சம், அந்த சந்திரனுடைய அமைப்பு ரோகிணி 4ல் இருந்தாருன்னா ஆட்சி பெறுவார். அம்சத்துல 2ல் இருந்தா வர்க்கோத்தம் அடைஞ்சிருவார். ராசியிலே உச்சம், அம்சத்திலே உச்சமாயி வர்க்கோத்தம் அடைஞ்சிருவார். இதையெல்லாம் கவனிக்கணும். இந்த நட்சத்திரங்கள் 27 எப்படிப்பா உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் உலக உற்பத்தி அப்ப தட்ச பிரதாபதிக்கு 60 பெண்கள் பிறக்கிறாங்க மொத்தம். அந்த 60 பெண்கள்ல 27 பெண்கள்ல சந்திர பகவானுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. யார்? நாரதர் மூலியமா. அதுல சந்திரன்கிற அவரு ரோகிணிங்கிற பெண்ணை காதலிப்பாரு. அவர் தஜ்ஜ பிரதாபைகிட்ட சொல்லி 27 பெண்களை மனம் முடிச்சு கொடுக்குறாரு. மனம் முடிச்சு கொடுத்து 27 பெண்கள் வீட்டையும் வச்சு பார்த்தாம பார்த்துக்கணும்ல. ஒரு மனைவி மட்டும் கொஞ்சிக்கிட்டு ஜாலியா இருந்துகிட்டே இருந்தாரு தலைவர் சந்திர பகவான். அப்புறம் தஜ்ஜ பிரதாபதிட்டு போய் 26 பெண்களும் முறையிட்டாங்க. அப்பா எங்க வீட்டுக்கெல்லாம் வர்றதே இல்லை எங்க மாமா அப்படின்னு. அப்புறம் அவர் பார்த்தார், கடும் கோபம், சபிச்சிடுறாரு. சபிச்ச பிற்பாடுதான் தேய்வரையாவும் வளர்வரையா பெரிய கதை அது. அதெல்லாம் பேசினா நேரம் ஆயிரும். நான் ஜோசியத்தை பத்தி நிறைய சொல்லணும். ஏன்னா இது ஜோதிடத்தில் வரக்கூடிய கருத்துக்கள் தான். இருந்தாலும் கிரக வரலாறு தெரிஞ்சுக்கணும். கிரக காரக தத்துவம், பாவக காரக தத்துவம், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் ஜோதிடத்துல ஏகப்பட்ட நுணுக்கங்களை நம்ம சொல்ல முடியும். இப்ப 4ஆம் இடம்னா உயிர் உள்ள காரகத்துல தாய், உயிரற்ற காரகத்துல சொகுசான வீடு, சொகுசான பங்களா, சொகுசான காரு, எப்படிலாம் சௌரியமா வாழ்றாங்க. ஒரு ஆள் ஓலை குடிச்சிட்டு குடியிருப்பான், ஒரு ஆள் பனை ஓலை போட்ட இதுல குடியிருப்பான், ஒரு ஆள் தென்னங்கீத்துல குடியிருப்பான், ஒரு ஆள் மெத்த வீட்டில் இருப்பான், ஒரு ஆள் அட்டை வீட்டில் இருப்பான், ஒருத்தன் சொகுசான பங்களாவில் இருப்பான். இந்த மாதிரிலாம் காரணம் என்னன்னா 4ஆம் இடம். 4ல் யார் திக்பலம்? லக்கணத்துல புதன் குரு திக்பலம், 4ல் சந்திரன் சுக்கிரன் திக்பலம், 7ல் சனி திக்பலம், 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலம். ஆமா, இதுல இந்த செவ்வாய்க்கு மட்டுங்க ஒரு தனி பவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு, ஆனா செவ்வாய்க்கு மட்டும் 8ஆம் பார்வை உண்டு எக்ஸ்ட்ரா. 4, 7, 8. அதனால இந்த 8ஆம் பார்வை செவ்வாய்க்கு மட்டும் தான். இதுல நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் வலுத்து இருந்ததுன்னா, செவ்வாய் எங்க வலுப்பாரு? மகரத்துல வலுப்பாரு. மகரத்தில் தான் உச்சமடைவார். மகரத்தில் செவ்வாய் உச்சமானால் நகரத்தில் பெருமை சேர்ப்பான், நிகரற்ற வாழ்க்கை அணிவிப்பான். அது திருவோண நாள் இருந்தானே அணிவிப்பானா, அம்சத்துல போய் நீச்சமாயிருவார். அதெல்லாம் கவனிக்கணும். டிகிரி வாரியா பார்க்கணும், ஒவ்வொரு டிகிரி வாரியா பார்க்கணும், பாதசார வாரியா. அதனால ஆமா கேளுங்க. நீங்க எதுவும் கேட்கக்கூடாங்கிற வார்த்தைகளே என்கிட்ட இடமே இல்லை. என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றதுதான் கடமைப்பட்டிருக்கிறேன். 10 டிகிரி வரைக்கும் உச்சம், 10 டிகிரிக்குள்ள. 10 டிகிரிக்கு மேல போயிட்டா உச்ச வீட்டுல இருக்காருன்னு சொல்லணும். ஆனா உச்சம் அல்ல. இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்றேன். அதுக்கும் இருங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல. உங்களை விடக்கூடாது இல்ல. நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கிறீங்களா, இல்ல பாத்ரூம்ல டாய்லெட் போயிட்டு இருக்கிறீங்களா, இல்ல வெளியே புறப்பட்டு ஊட்ட விட்டு ஒரு காலை எடுத்து வெளியே வைக்கிறீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள தண்ணி பாத்ரூம்ல தண்ணி ஊத்திட்டு இருக்கிறீங்களா, என்ன செய்யறீங்கன்னு காட்டுறதா டிகிரி. அது தெரிஞ்சு வச்சுங்க முதல்ல. இது மிக முக்கியம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா விளக்கம்? அதனால உச்சனைமே உகந்து பார்த்தாலடி அச்சம் ஒன்றுமில்லையடி கிளியே, அது அரசனுக்கு ஒப்பாமடி கிளியேங்கிறான். அதே நீச்சன் பார்த்தால் நினைத்ததை முடிப்பான், ஈசனுக்கு ஒப்பாவான்ங்கிறான். 4 கிரகம் நீச்சவனும் மந்திரியாகிறான்.
அதுக்கு என்ன காரணம்? நீச்சம் பெற்ற வீட்டுக்காரன் ஆட்சி உச்சம் பெற்றா நீசபங்க ராஜ்யம் ஆயிருது. இப்படி எல்லாம் கணக்குகள் இருக்குது. சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாமே பேசலாம். வாய் சொல்லில் வீரநடி ஜோசிகார் அத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா நிரூபிச்சு காட்டணும். அதாவது 4ஆம் இடம்ங்கிறது சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம். அதே துலா லக்கணமாக இருந்து 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால், இல்ல துலா லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருந்தா கோளொன்று சரமாய் 4இல் கொற்றவனை ஏக சக்கரவர்த்தியாய் வாழ்வான்கிறான். அவங்களுக்கு பார்த்தேன், சொகுசான கார், 1 கார் இல்லை 6 கார் 7 கார் நிக்குது, 5-6 பங்களா, வாடகை நல்லா வேணுங்கிற அளவு கட்டி விட்டு போயிட்டாரு. மாசம் ஒரு 30 லட்ச ரூபா வருமானம் வாடகை மட்டும் வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த துலா லக்கணத்துக்கு 4ல் சந்திரன் சுக்கிரன் இருக்கிறது. கிரகம் நல்லா வலுவா இருந்தது. அதே மாதிரி 10 குடைவன செவ்வாய் சம்பந்தப்பட்டா ஒரு ஜாதகம் படைக்கு தளபதி அப்படிங்கிறான். 10ஆம் இடம்ங்கிறது அதிபதி. இப்ப காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனி தானே. சனிக்கு 3 துறை கொடுத்துருக்கான். அவருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கான்னா, ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி, ஆயுளுக்கு அதிபதி சனி, தொழிலுக்கு அதிபதி சனி. அவருதான் உலகத்துல அனைத்து தொழில்களுக்கும் சனி தான் காரகன். அப்ப சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்து விட்டால், அது 10ல் சனி செவ்வாய் நல்லா இருந்துட்டான்னு வச்சுங்க. என்ன சொல்றான்? 10ல் சனிசேனிக்க பராக்கிரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு ஜுகுஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நிலைந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு வாழ்வார்கள்னா சிறப்பா படைப்பாங்கன்னு அர்த்தம். ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்துல சனி இப்ப மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். நேத்து 6ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆமா, அது திருக்கணித பஞ்சாங்கப்படி அல்ல, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி மீனத்துக்கு போனவர் கும்பத்துல இருந்து என்னென்ன பண்ணுவாருன்னா, 3ஆம் பார்வையை ரிஷபத்தை பார்ப்பாரு, 7ஆம் பார்வையை கன்னி பார்ப்பாரு, 10ஆம் பார்வையை தனுசை பார்ப்பாரு. அதுல யாருக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ நான் திசா புத்தியவே கவனிக்க மாட்டேன் சில டைம்ல. அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி வச்சு அந்த 3, 7, 10ஆம் பார்வை வச்சு சொன்னு வச்சுக்கங்க, ஒரு துளி பெசகாது. சூரியனை சனி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பனை துவைச்சு புழிஞ்சு காய வச்சுட்டு தான் விடும். சந்திரனை சனி பார்த்துன்னு வச்சுக்கோங்க, தாயை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிரு, கரும்பாலையில் உள்ள கரும்பு சக்கை மாதிரி புழிஞ்சு எடுத்துரும். இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு 5ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால், எந்த ஜாதக கையில் எடுத்தாலும் சரி நல்ல நிலையில் இருந்தால், அந்த ஜாதகனுக்கு 7.5 சனி வந்தாலும் சரி, அஷ்டம சனி வந்தாலும் சரி, அஷ்டாத்தம சனி வந்தாலும் சரி, கண்டக சனி வந்தாலும் சரி, எந்த திசாபுத்தி நடந்தாலும் அவன் எப்படியும் நல்ல நிலையில் வந்துருவான். விதிவிலக்கு. ஏன்னா அவன் பூர்வ புண்ணியம் கெடல. சரி, 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். அந்த 5ஆம் அதிபதி 9லயோ 9ஆம் அதிபதி 5லயோ அல்லது 1, 5, 9 அப்படி வேறு கோணாதிபதிகள் கோணம் ஏறுனா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவான். இதெல்லாம் அணுவரியதில் கண்டவன். இதெல்லாம் புலிப்பாணி எழுதி வச்சிருக்காரு புள்ளிபுரமா. ஆமா, கோணாதிபதி கோணம் ஏறுனா கோயில் கட்டி. அப்புறம் பரிவர்த்தனைக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த பரிவர்த்தனையில கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சா யோகம். 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம், 1, 5, 9 திரிகோணஸ்தானம். கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறது யோகம். வெளிநாடு போறதுக்கு 99 சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஜாதகத்துல 12ல் சந்திரன்னா அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்தா தான் ஜாதகம் வேலை செய்யும். 12ல் சந்திரன் யாருக்கு இருந்தாலும் ஆமா அவங்க பாஸ்போர்ட் எடுக்கணும். எடுத்து ரெடியா வச்சிருக்கியா, ரெனியூல் இருக்குதா, கரெக்டா இருக்குதான்னு கேட்பேன். எடுத்தோம், எடுக்கலைன்னா எடுத்துட்டோம், அப்புறம் ஜாதகம் பார்ப்போம். அப்பதான் உனக்கு சொன்ன பலன் பலிக்கும்ப. லக்கணாதிபதியும் 12ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவன் வெளிநாடு செல்வான். இப்படி எல்லாம் நிறையான சமாச்சாரம் இருக்கு. இப்போ நீர் ராசி 3, நிலராசி 3, காற்று ராசி 3, தீ ராசி 3ங்கிறோம். நீரை 3ஆ பிரிக்கிறான். ஒண்ணு கடல், ஒண்ணு காவேரி ஆறு, இன்னொன்னு குளங்கிணறு குட்டை, ஏரி, இதெல்லாம் குட்டை. இதெல்லாம் என்ன சொல்றான், அந்த விருச்சகம் தான் குளங்கிணறு குட்டை ஏரி. ஆமா, கடல் கடல் கடகராசி, மீனா காவேரி ஆறு, இப்படி எல்லாம் பிரிச்சு எழுதுறான். அதே மாதிரி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது நீர் ராசி நிலராசியோட இணைக்கணும். விவசாயில பாட்டு போடுவான், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். நம்ம ஜோடகாரன் எல்லாம் என்ன சொல்லணும், விவசாயம் தான் சொல்லணும்.
ஏன்னா விவசாயி எப்படி களை எடுத்து அவன் வந்து மண்ணை சுத்தம் பண்ணி ஏர் உழுது விதை விதைச்சு நீர் பாய்ச்சி இது பண்றானோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கணும். நம்ம எந்த நூலையும் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சோப்புல கையில் இருந்துகிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுக்க படிக்கணும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. எவ்வளவு தூரம் நாம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். 6ஆம் இடம்ங்கிறான். 6ஆம் இடத்தை வந்து பொதுவா 6 குடைஞ்சாரம் 8 குடைஞ்சாரம் 12 குடைஞ்சாரம் அண்ணன் பேசினாரு. 6 குடையும் 8 குடையும் 12 குடையும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா விபரீத ராஜயோகம். அது தெரிஞ்சுங்க முதல்ல. ஆமா, அதாவது பேர் ஐயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம்னு சொல்லி இப்படி வண்டியில் போயிட்டு இருப்பான். அவனுக்கு பட்ட கேரளா ராட்டு சீட்ல 50 கோடி ரூபா விழுந்திருக்கும். மறுக்கா பாத்தீங்கன்னா 6 அடுக்கு மெத்தையில குடியிருப்பான், 4-5 கார் நிற்கும். அதுக்கு என்ன காரணம்? 6 குடையும் 8 குடையும் 12 குடையெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா விபரீத ராஜ்யம். ஆமா, அதையும் நம்ம கவனிக்கணும். ஆமா, கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜ்யோங்கிற மாதிரி. 6ஆம் அதிபதி 2க்கு வந்ததுன்னு வச்சுக்க, ஊராஞ்சொத்து பூரா இவனுக்கு வந்துடும். 6 குடையும் 2க்கு வந்து 2 குடையும் அங்கேயே இருந்தானா அவனுக்கு ஊராஞ்சொத்து பூரா இவனுக்கு வந்துடும். 2 குடையும் 6க்கு போச்சு இவன் சொத்து எதிரிக்கு போயிடும். யாராருனால தனம் சேரும், யாராருனால தனம் விரயமாகுங்கிறத அதை ஒரு மாசம் பேசுறேன், தனிய பெசலா கொண்டு வந்து பேசுறேன். நான் ஒவ்வொரு வருஷமும் அனுபவத்தை ஒவ்வொரு டைரியிலையும் புக்கா வடிச்சு வச்சிருக்கிறேன் தெளிவா. எதை எப்படி தொகுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. வர்றவங்களுக்கு ஜோசியம் பார்க்கவே நேரம் செய்ய போயிருது. ஜோசியம் சொல்லியே மயங்கி போய் வீட்டுல துவங்க வேண்டியதா இருக்கு. இல்ல உண்மை அதுதான். அதனால படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், காடு விளையட்டும் பெண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே. நல்லா படிச்சோம்னா சொன்னோம்னா சொன்ன வாக்கு கரெக்டா இருந்தா நம்மளை தேடி வந்துருவாங்க. சரி, 7ஆம் அதிபதி ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் தான் கூட்டாளின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து சொல்லி செய்யலாம், யாரெல்லாம் கூட்டு சேரக்கூடாது. பொண்டாட்டியோட சேர்ந்து அவனு வாழ்நாள் முழுக்க அது பிரச்சனையே இல்லை. சிக்கியா, அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ட்டான். ஆமா, அதனால இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துல என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் சொந்தத்துள் ஒரு ஜாதகம் செய்யறாருன்னா சனி செவ்வாய். இந்த சனியும் செவ்வாய் தான் ஸ்ட்ராங்கான கிரகம். 10 குடைவன், லக்கணத்துக்கு 10 குடைவன், ராசிக்கு 10 குடைவன், காலபுருஷனுக்கு 10 குடைவன். இவங்கெல்லாம் லக்னாதிபதி இந்த 10 குடையெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கூட்டு தொழில் அவனுக்கு நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுவனி மகம் மூலம் திருவாதிர சதயம் இதனுடைய தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல நிலைக்கு வருவான், அந்த தொழில நல்ல பிரகாசமா வந்துடுவான். 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானம்னா, ஆமா இது மெயின். அப்புறம் 8ஆம் இடம்னா ஆயுள். 8ஆம் இடம் அவமானமும் சொல்லலாம். இந்த டேஷன் கோர்ட்டு ஒருத்தன் கொலகாரன், ஒருத்தன் வந்து மக்லிங் பண்ணி தான் பிழைப்பான் ஒருத்தன். ஆமா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த குரு வந்து இந்த சரம் சிரம் உபயம்ங்கிறதுல சரம் சிரம் உபயங்கிறதுல ஜோட பிரம்மாண்ட சேகரம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த ஜோட பிரம்மாண்ட சேகரத்துல என்ன கொடுக்குறான்? பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர்பாலில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பானா. இந்த சரராசியில குரு இருக்கிறவங்க எல்லாம் புரியுதுங்களா? அதே சிரராசியில குரு இருக்கிறவன் என்னைக்கு பிறந்தோர் விட்டு வேற ஊருக்கு போறானா அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். உபயத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு உள்ளூர், கொஞ்ச நாளைக்கு வெளியூர், கொஞ்ச நாளைக்கு உள்ளூர், கொஞ்ச நாளைக்கு வெளியூர், இப்படிதான் வண்டி ஓட்டுவாங்க. நான் பார்த்துட்டேன். வெளிநாடு போயிருப்பான், வந்துடுவான், மறுக்காங்க வெளிநாடு போவான். இதெல்லாம் அணு ரீதியில் கண்ட உண்மைகள். சரி, அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த 9 தந்தையினுடைய ஸ்தானம். இந்த 9 கூடையும் 10 கூடையும் ஒன்று சேர்ந்தா அதுக்கு வந்து என்ன சொல்லுவான்? தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா? அது சாரம் பார்க்கணும். ஆமா, அதெல்லாமே நீட்டா வேலை செய்யும். அது யார் யாருக்கு எப்படி என்னங்கிறதெல்லாம் இந்த 9, 10 கூடையினுடைய சேர்க்கையில தரும் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு எல்லாமே உண்டு. யோகங்கள் அநேக கோடி யோகங்கள் இருக்கு. இப்போ சந்திரனுக்கு 2ல சனி இருக்கிறது சசயோகம்னு ஒரு யோகம் எழுதுவான். இந்த லக்கணத்துக்கு சனி இருக்கிறது இந்த மாளவ யோகம், சசயோகம், அனபா யோகம், சுனபா யோகம், துருதூர யோகம் இருங்க. ஆமா, சந்திர கேந்திரத்துல குரு நின்னா கஜகேசரி யோகம். கஜம்னா யானை, கேசரின்னு சிங்கம். இந்த கஜகேசரி யோகங்கிறது 1, 4, 7, 10 குரு இருந்ததுன்னா அதுக்கு பேர் கஜகேசரி யோகம் பெறும். இப்படி எல்லாம் பிரிச்சு எழுதுறாங்க. இதுல இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல இப்போ ஒருத்தர் வந்து நான் வீடு கால் போடலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்து கேட்கறாருன்னு வச்சுங்க. அவர் கேட்கல, நாமளே சொல்றேன் வந்தோடனே இந்த ஜாதகத்தை கேப்பா வீடு கால் போடலான்னு வந்தேன்னு.
அப்போ விரையாதிபதிங்கிற ஒரு ஜாதகத்துக்கு விரையாதிபதி 2க்கு வந்து 2 கூடவன் அங்கேயே இருந்தா பங்கனல் வியத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் தங்கனல் வீடு கட்டி சகல சௌபாக்கியம் சேர்ப்பதோடு இங்கித வீட்டவனோட எத்தனை கிரகம் கூடுமோ அத்தனை வீடு கட்டி சமர்த்தனாவான்கிறான். அதனால அந்த அளவுக்கு இந்த நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. இப்ப இந்த பூமி மனை கட்டடத்தை தரக்கூடிய கிரகம்ல எது அப்படிங்கிறதுல செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், இந்த 9 கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்க. அந்த 9 கிரகத்தினுடைய நட்சத்திரம் வந்து பரணிபுரம் பூராடம், மிருகசிஞ்சித்திரா விட்டம், ரோகிணி அஸ்தம் திருவோணம். இதுல வந்து 4 குடையும், லக்கணத்துக்கு 4 குடையும், ராசிக்கு 4 குடையும், காலப்புருஷன் 4 குடையும் சந்திரன் தானே மேசத்துக்கு. இதுங்கெல்லாம் ஜிக்கிச்சுன்னா அவங்களுக்கு சொந்த வீடு மண்ணு மனை எல்லாமே உண்டு. அது பரணி எடுங்க. சுக்கிரன் 8ஆம் இடம் முதல்ல ஐயா பேசிட்டு இருக்கிற ஒரு மரிச்சு நான் கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன், கேட்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் பேசுகின்ற பொழுது அவரை வந்து லூசா விட்டுருவோம். அப்பதான் அவர் நல்ல என்னென்ன வருதுங்கிறத நான் புடிச்சுக்குவேன். 6, 8, 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. நூல் ஆதாரம் கிட்ட இருக்குது. மறைவு ஸ்தானம் கிடையாது, சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. 3, 8மே மறைவுன்னு சொல்லி கொடுக்கல. அதாவது மறைவு ஸ்தானம் சுக்கிரனும் கிடையாது. சுக்கிரன் வந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வர வாங்கினார். நல்ல பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் இருந்து செத்தவனையும் உயிர்விகளை சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்கிட்டாரு. அதனாலதான் அசுரர்களையும் அழிக்க முடியல. புரியுதா இல்லைங்களா? அது ஒரு பெரிய கதை. சுக்கராச்சாரியர். உங்க திருநாமம் என்ன? சந்திர யோகம். உண்மையிலேயே நீ வந்து புண்ணியம் செஞ்சால்தான். சின்ன வயசுலயே வந்து ஜோசியத்தையெல்லாம் கேட்கிற அளவுக்கு உனக்கு ஆண்டவர் அருள் பளிச்சிருக்க. செங்கதிரோன் வாரம் பரணிமாக செலுமதிக்கு சித்தரை சேய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகருக்கு பூராடம் காரியினால் ரேவதிமாக மங்கையவள் மலர்ந்தால் மலடியாவல் மன்னன் மனைகோலினால் மரணமாவன் குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கக்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த 4 நட்சத்திரம் சேர்ந்து பிறந்தவர்கள் உயிரோடு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். இந்த நட்சத்திரம் தொடங்கி நட்சத்திரம் முடியறதுக்கு 24 மணி நேரம் ஆகுதுன்னா அமிர்த கடின்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த அமிர்த கடியில பிறந்தாங்கன்னா இந்த நட்சத்திர கிழமையும் நட்சத்திரமும் அங்க வேலை செய்யறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிவிலக்குகள்ல இருக்குது. அதனால செங்கதிரோன் வாரம் பரணி. செங்கதிரோன்னா யாரு? ஞாயிற்றுக்கிழமை பரணி. செலுமதிக்கு சித்தரை. அப்போ திங்கக்கிழமை சித்திர நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்ட, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறந்துட்டா அப்ப இருக்கப்படாதுங்கிறது ஒரு கருத்து. இப்போ அந்த வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறக்கணும். அப்படி பிறந்த ஒரு ஆளுக்கு உடனே வடிசமலை கவுண்டர் வீட்டுக்கு அவங்க பாட்டனை கூட்டிட்டு அவங்க அந்த பையனோட அப்பாவை கூட்டிட்டு நாங்க ஒரு கோயிலுக்கு போய் என்ன செய்யணுமோ அதை செய்யிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்காரு. அந்த பையனை கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி எடுக்கிற அளவுக்கு இருக்காரு. அத்தனைக்கு ரெமடி இருக்குது. எதுக்குமே இப்ப இந்த வெயில்ல போறான், செருப்படாது போனா பொடி அப்பப்ப நம்பிடுது இல்ல. வெயில்ல போனா கொடை பிடிச்சிட்டு போனா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் அப்படியே நிலையாது போலாம். அப்ப சாரல் அடிக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நிலையாது போலாம். அதுக்குன்னு ஒரு ரெமடி. அதாவது சாஸ்திரம் உணர்ந்து பார்த்து சாதகம் எழுதி வைத்தால் கோத்திரம் தலை தோங்கும், குலமது விருத்தியாகும், பார்த்திட கிரகதோஷம் பரிகார நிவர்த்தி சொல்லும், வேற்றுமை இல்லை என்று விமலனார் உமைக்கு சொன்னார். பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் உபதேசிச்சது. இந்த சாஸ்திரத்தினுடைய முதல் தர்மகர்த்தா, ஜோடத்தினுடைய தர்மகர்த்தா யாருன்னா திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி. அவரு முதல்ல நம்ம வணங்கணும், நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும். ஏன்னா முருகனையும் காளி யாரு கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஜோதிடம் அப்படி அற்புதமா வரும். அதாவது தமிழ் கடவுள் முருகன், அவர் 247 எழுத்து அவர் உடம்புலயே இருக்குது. அதை மட்டும் பேசணும்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு நாள் ஒதுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இறைவனுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிறது தப்பு இல்லை. முருகா அப்படின்னு ஒரு முறை சொன்னா அது 1000 திருநாமங்களுக்கு அர்த்தம் பார் வாரியார். ஒரு முறை முருகா என்று சொன்னாலே 1000 திருநாமங்களுக்கு அர்த்தம் பார். முகுந்தன் அது மகாவிஷ்ணு, ருத்ரன் அது சிவபெருமான், கானா பிரம்மா, மும்மூர்த்திகள் சேர்ந்ததான் முருகன். நீங்க வந்து முருகன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, மும்மூர்த்தியும் போய் கும்பிட்டு வந்ததாகத்தான் அர்த்தம். இத முதல்ல மனசுல பதிவு வைங்க. இந்த ஜாதகத்துல குரு வந்து மோகத்துக்கு அதிபதி, சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி, ராகு போகத்துக்கு அதிபதி.
இந்த கிரகங்களை எப்படி பிரிக்கிறாங்க பாரு. உண்மையில மோகம் கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மோகத்துக்கு அதிபதி குரு, காமத்துக்கு அதிபதி சுக்கிரன், போகம் பண்றதுக்கு அதிபதி யாரு? ராகு. பாம்பு படையெடுத்து ஆடுறாங்கிறாங்கல்ல, படம் எடுத்து ஆடுங்கிறாங்கல்ல. அப்போ ஒரு குழந்தை உருவாவதற்கு என்ன வேணும்னா, நீங்க தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருதிஸ்புடம் எல்லாம் போட்டு ஆயுர்தாயம்லாம் நிர்ணயம் பண்ற மாதிரி இந்த புத்திரஸ்தானத்துக்கு என்னென்ன கிரகத்தை கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து எல்லாம் பண்றதை விட ஈஸியா சொல்லித்தரேன் உங்களுக்கு. எந்த திசை புத்தி வேணாலும் நடக்கட்டும். அந்தரம் வரும்ல, ஒவ்வொரு திசையிலையும் ஒரு 9 புத்தி வரும். அந்த ஒவ்வொரு புத்திலையும் 9 அந்தரம் வரும். ராகு அந்தரம்னு யாருக்கு நடக்குதோ கல்யாண மூச்சைங்களுக்கு அங்க கரு உருவாயிரும். இதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ கடகத்துல ராகு இருக்குது. கடகராகு மனைவி, மக்கள், சுகம், தனம், தானியம், பசு, பூமி, வீடு, லட்சுமி கடாட்சம், பலவு தானிய விருத்தி, விஜயம் இவைகள் உண்டாகுங்கிறான் கடகராகுக்கு. மேடம், ரிடபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ராகு நின்னா ஆமேடம், நண்டு, சுறா, எருது, கண்ணி, 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்த நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜ்யவும் பூட்டுவர் இன்னும் வேறு புகழ கேளாய் நான் ஏமாறாதே 4 கேந்திரத்தை உடைவிடாமல் கிரகம் இருந்ததில் மேன்மிதங்கிய பர்வதி யோகம்ங்கிறான். இப்படியெல்லாம் சாஸ்திர நூல்கள் எழுதியிருக்குது. நாங்க குழந்தைய எப்படி பாக்குறோம்னா, மேச லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சூரியன். எந்த லக்கண ராசியில வேணாலும் பிறந்துட்டு கவலையே இல்லை. முதல் குழந்தை சூரியன் 5ஆம் இடம், மேசத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம். அந்த 5ஆம் இடத்துக்கு அடுத்த குழந்தை எதுன்னா துலாம், அதுக்கு அடுத்த குழந்தை எதுனா தனுசு, அதுக்கு அடுத்த குழந்தை கும்பம் சனி, அதுக்கு அடுத்த குழந்தை மேசம். இந்த வரிசையா 5 குழந்தைக்கு வரிசையா பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல உதயங்காரி ஒன்றுடைய விட்டால் உடன்பிறப்பில்லைன்னு ஒரு கருத்து இருக்கு. 11ஆம் அதிபதியும் நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர்மூத்த வாரிசு இல்ல. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து அடுத்த சவரம் பிறக்காது, பிறந்தாலும் இருக்காது. ஒரு பொண்ணு ஜாதகத்தை கையில் எடுத்து அவ தீர்க்க சுமங்கலியானவளா, தீர்க்காயுசு உள்ளவளா, அதை எப்படி பாக்குறது? 9ஆம் அதிபதி பெண்கள் ஜாதகத்தில் 6, 8 இந்த இது பாவர்மனையில் பாவகிரகமா இருந்த பாவர்மனையில் அவங்க தீர்க்க சுமங்கலியாய் வாழ்வார்கள் அப்படிங்கிறான் 9ஆம் அதிபதி. சாமி வணக்கம். அதனால 9ஆம் அதிபதி பாவனும் உச்சனுமாய் இருந்தால் தீர்க்க சுமங்கலி. இப்படி எல்லாம் நூல் எழுதியிருக்கான். அதே மாதிரி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது திருமணம் ஏன் தடையாகுது அப்படின்னா, தடை பண்றவர் கேது. இந்த அசுவனி மகம் மூலம் இந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் அதிபதி, காலப்புருஷனுக்கு 2ஆம் அதிபதி எல்லாம் இந்த கேது சாரம் ஏறுனா திருமணத்தை தடை பண்ணுவாங்க, லேட் பண்ணுவாங்க. பாக்குற ஜாதகம் எல்லாம் லேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப 2ல சனி இருக்குது ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னா 8ல சனி இருக்கிற ஜாதகத்தை இணைக்கணும். 8ல சனி இருக்குதுன்னா 2ல சனி இருக்கிற ஜாதகத்தை இணைக்கணும். இது பிஎஸ் ஐயர் விவாக விஞ்ஞானம்ங்கிற நூல்ல எழுதியிருக்காரு. அவர் இறந்துட்டார், ஆள் இல்லை, ஆனா ஒரு தெய்வீக புருஷர் தான். அவர் எழுதின விவாக விஞ்ஞானம்ங்கிற நூல்ல 2ல சனி இருந்தா 8ல சனி இருக்கிற ஜாதகம், 8ல சனி இருந்தா 2ல சனி இருக்கிற ஜாதகத்தை இணைக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதே 2ஆம் இடத்துல சனி இருந்து பாவகரங்கள் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகம் என்ன சொன்னா, அதாவது குடும்பத்துல கரியவன் 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால் கல்யாணம் 2 பாவர் கூடில் அது நிஜமாம் அப்படின்னா. அப்ப 2ல சனி இருந்து பாவகிரகம்னா எது, சுபக்கிரகம்னா எது அப்படின்னா, சுபர்னா குரு சுபரு, சுக்கரன் சுபரு, வளர்வரை சந்திரன் சுபரு, சுபரோட சேர்ந்த புதன் தான் சுபரு, பாவரோட சேர்ந்த புதன் சுபர் அல்ல. அதனால சூரியன், சனி, செவ்வாய், ராகு, தேய்வரை சந்திரன், பாவரோட சேர்ந்த புதன்லாம் பாவர் தான். அப்போ இந்த ஜாதகத்துல 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனி இருக்கிற ஜாதகம்லாம் கேட்டு பாருங்க. இப்ப இங்க வந்திருக்கிற இத்தனை பேத்துல யார் யார் ஜாதகத்துல 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க குடும்பத்துல யாராருக்கு 2 தாரன்னு கேளுங்க. யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. இது வரைக்கும் நான் கேட்டு இல்லைன்னு மறுக்கல யாருமே. ஏப்பா உங்க அப்பாவுக்கு 2 தாரமா, உங்க பாக்குங்க 2 தாரமா, இல்ல உங்க அப்பச்சிக்கு 2 தாரமா, இல்ல சித்தப்ப பெரியப்பா மாமா அத்தை வீட்டுக்காரனுக்கு 2 தாரமா, யாரு என்னன்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லணும், மறுவார்த்தை பேசக்கூடாது. கிளீனா கரெக்டா நடந்திருக்கு. நாய் கடிச்சுதான்னு கேட்டா கூட ஆமாங்க கடிச்சு பிடிச்சு அப்படின்னு. சாமி இதெல்லாம் நான் சொல்ல, புலிப்பாணி மகான் எழுதியிருக்காரு. சனியோட வீட்டுல சுக்கரன் தான். சனியோட வீடு அது. மகர கும்பத்தில் சுக்கரன் இருந்தால் நாய் கடிக்கும். சரி ரைட்டு. அடுத்தது இப்படி எல்லாம் நூல் எழுதுறான். அதாவது அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட சட்ட சப்தமத்தில் காரி தொடங்கிட நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினையே ஊற்றி கொள்வாள் அப்படின்னா. ஒரு குழந்தைக்கு பால் ஊத்துற மாதிரி தன் கணவனுக்கு சங்கடையில பால் ஊத்துற மாதிரி ஊத்தி கணவனை கொண்டு போவாங்க விச வச்சு. எப்படி இருந்தா அப்படிங்கிறது வேணும்ல. அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட,
அட்டமம்னா எது? 8ஆம் இடம். அரின்னா 6, குஜன்னா யாரு? குஜன்னா செவ்வாய். சூரியன் செவ்வாய் 8ல 7ல சனி இருந்தா தீர்ந்து போச்சு. சூரியனும் செவ்வாயும் 8ல இருக்கணும், 7ல சனி இருக்கணும். அந்த மாதிரி பெண்கள் ஜாதத்துக்கு பொண்ணை மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா மாப்பிள்ளை போய் சேர்ந்துருவார் யமலோகம் விஷத்தினால. எப்படி பாடல்! விஷமிடும் மனைவி. இதெல்லாம் எல்லாத்துக்கும் நூல் ஆதாரம் இருக்குது. எதை கேட்டாலும் நூல் ஆதாரம் இருக்குது. எல்லாமே படிக்கணும். மங்களேஸ்வரியும் படிக்கணும், வீமகவி படிக்கணும், ஜாதக பாரிஜாதகம் படிக்கணும், புலிப்பாணி படிக்கணும், தாய் மங்களேசல் படிக்கணும், ஜாதக அலங்காரம் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். ஒரு ஆயுள நிர்ணயம் பண்ற போது சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால், சூரியன் இருக்கிற வீட்டுக்கு 5-9 மதி இருந்தால் அவங்களுக்கு 78 வருஷம் ஆயுள். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற, சேரப்பா பலவத்தால் திரவிஞ்சேரும், செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு, ஆரப்பா அமடபயம் இல்லை இல்லை, அத்தராத்தில் சத்தம் கேப்பன், கூரப்பா குமரனுக்கு 78 ஆண்டில் குற்றான் குறி குறிப்பாய் சொல்லி. 78 வருஷம் கழிச்சுதான் இதை திறந்து விடுங்க இல்லைன்னா, 78 வருஷம் கழிச்சுதான் ஆயுள் யமன் வருவான்ங்கிறாரு. சூரியனுக்கு 5-9 மதி. சரி, சூரியனுக்கு பின்னால சனி இருந்தா 80 வருஷம் ஆயுள். அதுவும் புலிப்பானில் தான் எழுதி இருக்குது. சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கரன் இருந்தா 88 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பானுவிற்கு சூரியனுக்கு பின்னல்ல நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு, நரக்குரு அசரு அனலன் பின்னால், அனலன்னா சூரியன். படித்திட்டேன் பலகவியின் நூல்கள் கற்க வல்லோன், பலமான புவியில் வெத்து என்று வாழ்வான், இடித்திட்டேன் 8-10 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியுமடா சிசுவிக்கிறேன், குளித்திட்டேன் குலவிளக்கு பாளையவும் குணமாக புலிப்பாணி கூறினேங்கிறார். அப்போ சூரியனுக்கு பின்னால குரு சுக்கரன்னா 88 வருஷம், சூரியனுக்கு 5-9 மதி இருந்தா 78 வருஷம், சூரியனுக்கு பின்னால சனி இருந்தா 80 வருஷம். அதே சொல்றான் ரிஷப லக்கணம் 1, துலா லக்கணம் 1. அட்டமாதிபதி குருவோ சுக்கரனாகி கேந்திரத்தில் இருந்துட்டா அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்த அவருக்கு 100 சட்டன வயது உண்டாம், மிகுதனம் வித்தை உண்டாம், பொட்டன அரசனாவன் பூமியோர் அறியத்தானே. ரிஷப லக்கணத்துக்கும் அந்த மீன லக்கணத்துக்கு அந்த சிம்ம லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு இந்த 4 லக்கணத்துக்கு மட்டும்தான் குருவும் சுக்கரனும் அஷ்டமாதிபதியா வருவாங்க. அவங்க கேந்திரத்துல இருந்தா 100 வயசு ஆயுள். நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரு யோகங்கண்டிர் இவனுக்கோ வயது 100ன்னா, நிலவுன்னா சந்திரன் ஆட்சியா இருக்கணும் கடகத்துல, நீலன்னா சனி துலால உச்சமா இருக்கு, அவங்களுக்கு 100 வயசு ஆயுள்ங்கிறான். எங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து எப்படி கிரகத்தை போட்டு எப்படி ஆயில தேக சுபடம் பிராண சுபடம் மிருதி சுபடம்லாம் ஆயுர்வேதம் எல்லாம் கணக்கு போட்டு சொல்றாங்களா? எவ்வளவு ஈஸியா இத்தனை பானையில இத்தனாவது பானையில இத்தனை படி கம்பு இருக்குதுரா அப்படின்னு இத்தனை படி இருக்குதுன்னு தெளிவா சொல்றாரு புலிப்பாணி மகா. அவரு என்ன சொல்றாரு ஒரு பாடல்ல, ஒரு தவறிட்டாங்கன்னா அடக்கம் ஆகிட்டாங்கன்னா அவங்கள பிணம் போல பேசுமா பிணம் பேசுமா பேசாது, பொணம் போலே போகலடா பூதளத்தில் எண்ணூலை புகழுவாயங்கிறார். யாரு? புலிப்பாணி மகான். என் நூலை எடுத்து தைரியமா சொல்லு, அதுக்கு நான் பொறுப்பு. அப்ப படிக்கணும். நம்ம படிக்கத்தான் நமக்கு எல்லா விதமான கருத்துகளும் கிடைக்கும். படிக்காமலேயே 1ஆம் கிளாஸுக்கு வாத்தியாரு, 5ஆம் கிளாஸுக்கு வாத்தியாரு, பிகாம்க்கு ஆசிரியர், காலேஜ் லெக்சரு, ப்ரொஃபஸரு, அப்புறம் பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா, இப்போ 1ஆம் கிளாஸ் வாத்தியாரை போய் காலேஜுக்கு பாட்டு சொன்னா நடத்துவாரா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜோட அனுபவங்கள்லாம். ஒவ்வொரு ஜோடர்களும் இந்த மாதிரி எங்களாட்ட இருக்கிற அனுபவம் மிக்கவர்கள்ட்ட நீங்க 1 மணி நேரம் சொற்பொழிவு கேட்டால் 10 வருஷம் நூலை படிச்சா கூட நீங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அங்கிருந்து நான் வந்திருக்கிறேன், இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாதான் எம்மனு சந்தோஷம். அள்ளி கொடுப்பவர் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு அப்படிங்கிறான்ல எம்ஜிஆர் பாடல்ல. அந்த மாதிரி யார் ஒருவர் கத்துக்கிட்ட வித்தைய மக்கள் மத்தியில, அதாவது ஜோடர்களுக்கு கரெக்டா போய் சேரவும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஊற்றெடுத்து வரும் இறைவனே அருள் புரிவார். மேல இருந்து பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜாதகத்துல நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல பாக்குறது, பொல்லாத ராசி மாதம், பொருந்தாத நாட்கள் வாரம், சொல்லாத வெள்ளிப்பாடு, தியாஜ்யம், ராகு காலம், வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோள் கேடே என்றார்னா, இந்த வாஸ்துல நாள் குறிச்சு தராங்க பாருங்க வீடு கால் போடுறதுக்கு, அது தவறு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்திரம் 2 ஜீவன் 1, சதாசைவ நட்சத்திரம்னு சில நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்குது, உடபற்ற நட்சத்திரம் இருக்குது. உடபட்ட நட்சத்திரம் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம்னா சூரியன் செவ்வாய் குருனுடைய நட்சத்திரம் தான் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம். கிருத்தி உத்தர உத்தராடம் மிருகசிஞ்சித்திர அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி, இதெல்லாம் ஒரே 4 பாதமும் ஒரு ராசிக்குள்ள இருக்காது. அதனால இந்த மாதிரி இந்த 3 கிரகத்தினுடைய சூரியன் செவ்வாய் குருனுடைய நட்சத்திரங்கள்ல ராகுகால யமகண்ட வேலை செய்யும்.
ஆனா மற்ற நட்சத்திரங்கள்ல ராகுகால யமகண்டம்ல வேலை செய்யாது. காரணம் என்ன? ஆக்சிடென்ட் ஆகிற அத்தனையும் நாங்க சர்வே பண்ணி பார்த்தோம் 44 வருஷ அனுபவத்துல. இந்த உடப்பட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் ராகுகால யமகண்டத்துல நம்ம புறப்படக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றான், இந்த நூலினுடைய அமைப்புல இந்த மாதிரி வீடு கால் போடுறதுக்கு சிற்ப ரத்னாகரம்னு ஒரு நூல் இருக்கு. அதுல என்ன கொடுக்குறான், பௌர்ணமி கழிச்சு 7வது நாள் சப்தமி திதி வரைக்கும் வளர்வரையா எடுத்துக்கலாம்னு கொடுத்துருக்கான். நூல் ஆதாரம் இருக்குது எங்க கிட்ட. அதாவது வைகாசியும் கார்த்தியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வீடு கால் போடுறதுக்கு, ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க், மீதி 8 மாசம் கால் போடக்கூடாது. அதுல இந்த 4 மாசம் சொன்னோம்ல, வைகாசி கார்த்திகை ஆவணி மாசியில, அதுல ரிஷபத்துல விருச்சகத்துல ராகு கேது இருந்தா அந்த மாசங்களை கால் போடுறதுக்கு அந்த ஜாதகம் யார் கால் போடுறாங்களோ, யார் பேர்ல அந்த இடம் கரை இருக்குதோ அதை நம்ம கவனிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ராகு கேதுகள் இருக்கிற மாசங்கள்ல கால் போடுறது அது அந்த வீடு அவ்வளவு சிறப்பா இருக்காது. புரியுதுங்களா? 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுத்தமா இருக்கணும் வீடு கால் போடுற போது. அந்த லக்கணம் ஸ்திர லக்கணமா தான் இருக்கணும். ரிஷபம் சிம்மம் கும்பம் விருச்சகமா தான் இருக்கணும். அதுக்கு 8 12 சுத்தமா இருக்கணும். பஞ்சக சுத்தி சுத்தமா இருக்கணும். பஞ்சக சுத்தினா என்ன, 8 12ஆம் இடம் சுத்தம்னா என்ன, அந்த கால் போடுற நேரத்துக்கு லக்கணம் கணிக்கணும். குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த லக்கணத்தை கணிச்சு கீழே சொல்லணும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு உச்சமடைவாரு. சுக்கிரனும் குருவும் ஆட்சி உச்சத்துல நல்லா உச்சமா இருக்கிற போது வீடு கால் போட்டு கட்டம் கட்டினா அந்த வீட்டுல கருத்தரிக்கிற நாட்டுக்கு அரசன் ஆவான் இருக்குது. இது 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும். ஒரு கட்டடத்துக்கு ஆயுள் இருக்குது. மனைவி சாஸ்திர பிரகாரம் கட்டலாம், வாஸ்து பிரகாரம் கட்டலாம் அப்படிங்கிற கணக்கு இருந்தாலும் வாஸ்து எங்க வேலை செய்யும்? 4ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருந்தா வாஸ்துப்படி அவன் வீடு கட்டுவான். 4 கூட 6 8 பண்ணல மறைஞ்சுன்னா ஒருத்தர் வீடு கால் போட்டு கட்டம் கட்டலாமா, இல்ல கட்டின இடத்தை விலைக்கு வாங்கிக்கலாமா, சாதகத்துல எது இருந்தா பரவாயில்லைங்கிறத கவனிக்கும். லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், காலப்புருஷன் 4ஆம் இடம் எல்லாம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வீடு கால் போட்டு கட்டம் கட்டணும். அதெல்லாம் 6 8 பண்ணல போய் மறைஞ்சதுன்னு கட்டின இடத்தை விலை கொடுத்து வாங்கிக்க வேண்டியதான். கால் போட்டு கட்டம் கட்டக்கூடாது. இதுவரை என்னை பேச வாய்ப்பளித்த சேலம் ஜோட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி, ஆமா மனமார்ந்த நன்றி கூறி, நான் எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த மாதம் தொடரும். என்னுடைய பெயர் BK சந்திரசேகரன். என்னுடைய பிறந்த டேட் 14/8/62. என்னுடைய ஜோட அனுபவம் 44 ஆண்டுகள். என்னுடைய வயது 64. என்னுடைய செல் நம்பர் 97 50 12 22 66 63 821 72 884. என்னுடைய நம்பர் 2. என்னுடைய மகன் பெயர் ஸ்ரீ ராகவன் BE. அவரும் ஜாதகம் தான் பார்க்குறாரு. அவருடைய செல் நம்பர் 77 081 35 344. இதை கேட்டுக்கொண்டிருந்த இதுவரை பேச வாய்ப்பளித்ததுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் உலக மக்களுக்கும் அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் உலகறிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனம் என்னும் கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் சேரும். அது மாதிரி வளரும் இளம் தலைமுறை ஜோதிடர்களுக்கு இன்னைக்கு நம்முடைய மூத்த தாய் கழகத்தினுடைய குருஜி வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இன்றைய நாளுக்கு சிறப்பு, நமக்கு சிறப்பு, அவருக்கும் ஒரு மன நிறைவு. நான் உண்மையிலே ஒரு பேராசிரியரா பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசிரியர் என்ன நினைப்பாருன்னா, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்க மாட்டார். இன்றைக்கு நான் என் மாணவர்களுக்கு நிறைவாக பாடம் நடத்தி இருக்கிறேனா, அதுதான் ஒரு ஆசிரியருடைய நிறைவு. நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வளரும் தலைமுறைக்கு ஒரு தாய் வீடா இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுவர் எங்களுடைய கௌரவ தலைவர் ஐயா அவர்கள். சாரதி அண்ணா அவங்க, நீங்க என்ன வேணாலும் செய்ய, நான் கூட இருக்கேன் அப்படின்னாரு. உண்மையில மிகப்பெரிய ஒரு வார்த்தைங்க. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நேயர்கள் சார்பாக நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா.